Taste the Daily. அம்பத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாகலாபுரத்தில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்காக வந்த லாரி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் வீட்டின் கழிவறை சேதமடைந்ததால் குடியிருப்போர் வேதனையடைந்தனர். சேத விபரத்தை ஆய்வு செய்த மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சீரமைத்து தருவதாக உறுதியளித்து 4 நாட்கள் கடந்த பிறகும் பணி நடக்கவில்லை என்று அவர்கள் புகார் தெரிவித்தனர். மழைநீர் கால்வாய் பணி முடிந்த பிறகே வீட்டை சீரமைத்து தருவோம் என ஒப்பந்த பணியாளர்கள் அலட்சியமாக கூறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து போலீசிடம் புகார் அளிக்கவோ அல்லது மாநகராட்சி உயர் அதிகாரிகளிடம் முறையிடக்கூடாது என்று விடியா ஆட்சியின் உள்ளூர் நிர்வாகிகள் மிரட்டுவதாக அம்பத்தூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் காமாட்சியம்மன் கோவிலில் கடைபிடிக்கப்பட்டு வந்த தீண்டாமை கொடுமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். காமாட்சியம்மன் உடனுரை திருநாகேஸ்வரர் கோயிலில் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களிடம் இருந்து உபயம் பெற்று திருவிழாக்கள் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீதான விசாரணையின் போது மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களிடமும் இருந்து உபயம் பெற்று நடத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கோயில் வழிபாட்டில் தீண்டாமை கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாக பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே இங்க அறங்காவலராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. இந்து சமய அறநிலையத்துறை அரசாங்கத்தின் ஒரு பிரிவு. இந்து சமய அறநிலையத்துறை தான் அறங்காவலர்களை நியமிக்குது. அறங்காவலரை நியமிக்கக்கூடிய அரசு துறை எப்படி அவர்களை சாதியின் பெயரால் முன்னிறுத்தப்படுகிறார்கள். நீங்க இப்ப இந்த பெயர் பட்டியெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது பாத்தீங்கன்னா எப்படின்னா சமூக நீதியின் குரவலையை நசுக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலையை தான் இங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறோம். எங்க முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இதே திருக்கோவில்ல நாடெங்கும் ஆலய நுழைவு போராட்டங்கள், குறிப்பிட்ட தலித் சமுதாய மக்களை கோவில் ஆலயத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் ஒசூரில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கோபசந்திரம் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடந்து வருவதால் அனைத்து வாகனங்களும் சர்வீஸ் சாலையில் மெதுவாக இயக்கப்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை ஒசூரில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர்.